ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். பஃப் ஸ்லீவ் வச்சு. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 30 இன்ச். ஸோ நான் ஷோல்டரோட அளவும் ஆம்கோலோட அளவும் 4.75 போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்டு கப் சைஸ் வந்து 12.5, இந்த சைடு 10.5, அந்த சைடு 10.5 போட்டிருக்கேன். நீங்கள் மார்பு சுற்றலுக்கு ஏற்றது மாதிரி கப் சைஸ் வந்து கூட குறையும். இது சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால நான் ஃப்ரெண்டு டாட்டோட அளவு வந்து 3.75 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸோட அளவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வெளியே தெரியாது. அண்ட் பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் சைட் பார்த்து வச்சோன்னா இன்னொரு பக்கம் வந்து ரைட் சைட் பார்த்து பஃப் இருக்க மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பஃப் வந்து நல்லா தூக்கிட்டு அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பஃபோட கீழ் போர்ஷன் வந்து ஆரி ஒர்க் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதுனால நான் இதுக்குமே சிங்கிள் ஃபுட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பஃப் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் மொத்த ப்ளவுஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்பக்கமாக போட்டு அயன் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் வந்து எக்காரணம் கூட பீட்ஸ் மேலே படக்கூடாது. பீட்ஸ் மேலே பட்டுனா கருத்து போயிடும். ப்ளவுஸில் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வெளியே தெரியாது. கழுத்தும் சரி, கையோட கீழ் போர்ஷன் சரி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் ஷோல்டர் உட்பட நம்மளோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.